51 டெஸ்ட் போடலாம்னு நினைக்கிறேன். 50 பேர் இருக்கீங்க ஆன்லைன்ல, 57 தான் போட்டுருக்கீங்க. ஆஃப்லைன்ல எல்லாரும் போட்டீங்களா? டெஸ்ட் போடல, ஏன் போடல? ஃபர்ஸ்ட் டேவா? ஓகே ஓகே. வேற எல்லாரும் போட்டாச்சா? ஓகே. சும்மா ட்ரை பண்ண வேண்டியதான் வந்து, அதனால ஒன்றும் பிரச்சனை, நம்ம ப்ராக்டிஸ் தான் வந்து. ஸோ ரேங்க் பார்த்துரும். ஃபர்ஸ்ட் சசிகுமார் ஃபர்ஸ்ட் ரேங்க், கரெக்டா? ஓகே. அக்ஷயா செகண்ட் ரேங்க், தரணி ராம் தேர்ட் ரேங்க், விஷ்ணுராஜ் தேர்ட் ரேங்க் வந்து இருக்கீங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துருவோம். ரிவிஷன் பண்ணீங்களா? பண்ணியாச்சா? காலைல பண்ணீங்களா? பண்ணியாச்சு. ஓகே. ஆன்லைன்ல ரிவிஷன் பண்ணீங்களா? சயின்ஸ், மொத்த சயின்ஸ் ரிவிஷன் பண்ணியிருக்கணும் இந்த வரையும். என்ன எடுத்திருக்கோமோ காலையில மொத்த சயின்ஸ் பண்ண முடியாதா? சந்தியா, கோபிகா, வினோதினி, அஜித், விஜயரங்கன், கங்காலட்சுமி, விஷ்ணுராஜ், ராகவ், இலக்கியா, நந்தினி, வர்ஷினி, தீபா, பவானி, சௌமியா. ஓகே. ஸோ நேற்று கிளாஸ் வந்து நேற்று போயிட்டு படிக்கிறது, இன்னைக்கு காலையில் அதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அதுல இருந்து தான் கேட்குறோம் வந்து. அப்போ நீங்கள் அதை சேர்த்து ரிவைஸ் பண்ணீங்கன்னா தான் ஆன்சர் பண்ண முடியும் வந்து. அதெல்லாம் நேற்று நடத்தாதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. கெஸ் பண்ணி போடலாம், ஒன்றும் டஃபாலாம் ஒன்றும் கொஸ்டின் கிடையாது வந்து. நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக போடலாம் வந்து. அதனால கொஸ்டின் எடுக்கிறவங்களும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவோம் வந்து. ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் தானே வந்து. டிஸ்கஷன் இன்னும் புதுசாக ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு எப்பவுமே வந்து என்னன்னா அந்த ப்ரீ தாட் வந்து இருக்கவே கூடாது. அதே மாதிரி இவ்வளவுதான் படிப்பேன், இதுதான் படிப்பேன், இது மட்டும் தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லாம ஓப்பன் மைண்டடா நம்ம இருக்கிறது அப்படின்றது முக்கியம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு, சயின்டிபிக் டெம்பர் வந்து இருக்கு வந்து. ஸோ dash is a property of human biological system where the self-regulating process tends to maintain the balance for the survival. வந்து உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக மனித உடலியல் மண்டலம் சுயமாக தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொண்டு சமநிலை பராமரிப்பது அப்படின்றது. இது நம்ம எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்ல நம்ம ஒரு செகண்ட் ஸ்லைட்லயே இந்த வேர்டு இருக்கும், ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு பேரு. ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா வந்து சமநிலை வந்து. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து சமநிலையா வச்சுக்கிறது. ஏன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் வந்து டீஹைட்ரேஷன் ஆகி நமக்கு வந்து டெத் அப்படின்றதுக்கு காரணம் ஆயிடும். ஏன்னா நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த டெம்பரேச்சர்ல தான் வந்து சர்வே பண்ண முடியும்னு இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக என்னன்னா அதனால பாதிப்பு ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிள் ஹீட் வேவ்னால என்ன ஆகுது, டெத்தே நடக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா பாடியே என்ன பண்ணா ரெகுலேட் பண்ணுது. இப்போ மம்மலியன்ஸ்ல பாலூட்டிகளுக்கு மட்டும் தான் என்ன இருக்குன்னா அந்த வேர்வை அப்படின்றது வந்து இருக்கு, வேர்வை சுரப்பிகள் சொல்லிட்டு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வேர்வை சுரந்து அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது 36.9 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்றது காரணமா இருக்கு அப்படின்னு வந்து. ஸோ அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹார்மோன்ஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சமநிலையா இருக்கணும் வந்து. ஸோ அதை மெயின்டைன் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா வந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய பிட்யூட்டரி அப்படின்னு கிளாண்ட், அதான் தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எந்தெந்த ஹார்மோன் எப்போ சுரக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து அப்ப STH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்றது வந்து சரி TSH அப்படின்ற ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா உடனே சுரக்கும். அந்த ஹார்மோன் என்ன பண்ணுவோம்னா நம்ம கழுத்துல இருக்கக்கூடிய அந்த 2 பேர் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் சுரக்கக்கூடியது இருக்குல்ல, அதை போயிட்டு என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸ் பண்ணும், அந்த கிளாண்டை ஃபோர்ஸ் பண்ணும், அந்த கிளாண்டு உடனே சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஹார்மோன் பேலன்ஸ் பண்றது, இல்லைன்னா வந்து அமில கார சமநிலையை வந்து பேலன்ஸ் பண்றது, டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்றது, இது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு நிலையை சொல்லலாம் வந்து. இது ரொம்ப அவசியம். பக்கம் வந்து டெஃபினட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு இது அவசியம் சொல்லலாம். ஆப்ஷன் வந்து ஏ ஃபர்ஸ்ட் क्वेश्चन. which one of the following is a catabolic process? பின்னொருடன் சிதை மாற்றம் செயல்முறை எது? சிதைக்கிறது வந்து. இப்ப ரெகுலேஷன் அப்படின்னும் போது நம்ம கெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ரெகுலேட்டிங் அப்படின்னும் போது வந்து இப்போ பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட்டிங் அப்படின்னும் போது என்னன்னா சோ அது கெட்டபாலிசம் அப்படி கொண்டு போக முடியாது டைரக்டா வந்து. போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கெட்டபாலிசம் கிடையாது, அது அனபாலிசம், உருவாக்குறது வந்து. ஸ்டார்ச் வந்து உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா. சோ அதே டைஜஷன் அப்படின்றது இருந்துதான் அதுதான் பிரேக் டவுன் பண்றது, அதுதான் வந்து கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. சோ மெட்டபாலிசம் அப்படின்னா ரெண்டுமே வளர இருக்கும் சிதை இருக்கும், ரெண்டுமே இருந்ததுன்னா அது வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கெட்டபாலிசம் அப்படின்னா உடைக்கிறது, பிரேக் டவுன் பண்றது வந்து. அப்ப பிரேக் டவுன் பண்றது அப்படின்றது டைஜஷன் செரிமானம் சொல்லலாம். செக்ரேஷன் சுரப்பு அப்படின்னும் போது அது வந்து உற்பத்தி தான் நம்ம சொல்ல முடியும் வந்து. சோ அதையும் நம்ம என்ன பண்ணோம் கெட்டபாலிசத்துக்கு சொல்ல முடியாது. சோ அப்ப எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டா ப்ராசஸ் அப்படின்னா டைஜஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. சோ மெட்டபாலிசம்னா 2 பாத்வே வந்து கெட்டபாலிசம் அனபாலிசம் அப்படி சொல்லி சொல்றோம் வந்து. அதை வளர்ச்சி மாற்றம் சொல்றோம். which are the following third question parts of our body help us
இன் மூவ்மெண்ட். நமது உடலின் பின்வரும் பாகங்கள் எவை இயக்கத்திற்கு உதவுகின்றன? இப்ப இயக்க மூவ்மெண்ட் அப்படின்னா ஒரு பொருளை போய் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னன்னா மேல இருக்க தசை அப்புறம் உள்ள இருக்கிற எலும்பு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யணும். இதோட சேர்ந்து இன்னொன்னு என்ன இருக்கும் அப்படின்னா நரம்பு. வந்து நம்ம உடல் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நர்வ்ஸ் நரம்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனா நம்ம எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப சென்சிட்டிவா நம்மளுடைய ஃபிங்கருடைய பாயிண்ட்ல இருக்கும். வந்து இப்ப சுகர் டெஸ்ட் எடுக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நீடில் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. வந்து இப்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஷார்ப்பா இருக்க நீடில்லாம் வந்துருச்சு, ஆனால் பெயின் இருக்காது. வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லா எப்ப இருக்கும் அப்படின்னா நீடில் ஷார்ப்னஸ் கம்மியா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருந்ததுன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். பட் அது அந்த இதை வச்சு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஷூட்டரை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது டப்புன்னு போய் அடிக்கும். அடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சுருக்குன்னு ஒரு பெயின் இருக்கும். வந்து இதெல்லாம் உங்களுக்கு வராது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் வராது. அதனால இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இல்லை. ஸோ அப்போ சுகர் டெஸ்ட் எடுக்கும் போது அப்படி அடிச்ச உடனே ஒரு டிராப் பிளட் வந்து எடுத்து சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்றாங்கல்ல. ஸோ அப்போ அந்த நர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா நம்ம ஃபிங்கர் எட்ஜ் வரையும் இருக்கும். ஸோ அது பிளஸ் வந்து நம்மளுடைய மசில்ஸ் பிளஸ் நம்மளுடைய மூணும் சேர்ந்தது தான் என்னன்னா இந்த மோட்டார் சிஸ்டம் வந்து நம்ம இயக்கம் அப்படின்றது. இது மூணுமே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? மெயினா நர்வு யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? நம்ம பிரெயினோட கண்ட்ரோல்ல இருக்கு. வந்து அப்ப நர்வு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணா மசில்ஸ் அண்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்ப இயக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல நர்வ்ஸ் கொடுக்கல. ஸோ அப்ப நரம்புகள் அப்படின்றது கொடுக்கல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்ப போன்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்து தசைகள் இருக்கு அப்படி பார்க்குறோம். இது ரெண்டு தான். ஸ்கின் அப்படின்றது என்னன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். வந்து மோஸ்ட்லி மேல என்ன இருக்குன்னா டெட் செல்ஸ் தான் இருக்கும், இறந்த செல்கள் தான் இருக்கும். வந்து ஸோ அந்த இறந்த செல்கள் அப்படின்றது என்னன்னா வெளியில இருக்க பேத்தோஜன் வந்து நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகாம பாதுகாக்கிறதுக்காக இருக்கு அப்படி பார்க்கணும். வந்து அது மாதிரி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் டெம்பரேச்சரா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்ப 1 and 3 வந்து அடுத்து fourth question. Why do underwater divers wear fin like a flippers on their feet? வந்து நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற ஃபிளிப்பர்களை அணிகிறார்கள் அப்படின்றதான் கொஸ்டின். வந்து ஸோ தண்ணீர் எளிதாக நீந்து, அவ்வளவுதான் சிம்பிளா. வந்து மீன் போல காணப்பட, நீரின் மேற்பரப்பில் நடக்க, கடலின் அடிப்பகுதியில் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வராது. வந்து கடல் அடிப்பகுதியில போய் நடக்கிறதுனால கடல்னா அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த கான்டினென்டல் செல்ஃப் இருக்குல்ல, ஸோ அதுதான். வந்து ஏன்னா ஆழ்கடல் நம்ம போகவே முடியாது, ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அங்கே போய் நடக்க வேண்டியதில்லை, சும்மா ஈஸியா இருக்கும், நடக்கிறத விட சும்மன்றது ஃபாஸ்டாகவும் இருக்கும் அப்படி சொல்லி. ஸோ இப்போ தண்ணீர் எளிதாக நீந்து தான். Which among the following is not associated with basic types of teeth? So basic types of teeth அப்படின்னும் போது incisor, premolars and molars அப்படின்னு சொல்லி வரும், நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ எது வராதுன்னா மில்க் டீத். மில்க் டீத் அப்படின்றது பால் பற்கள்னா விழுந்துட்டு திருப்பி என்ன பண்ணும், முளைக்கும். வந்து கடைசியா முளைக்கிறது வந்து இந்த விஸ்டம் டீத் அப்படி சொல்லி அறிவிப்பல் சொல்ற இந்த கடவாய்ப்பல்னு சொல்றோம்ல, ஸோ அதுதான் வந்து லேட்டரா வந்து முளைக்கும் அப்படி சொல்லி பார்க்கறது. ஒன்ஸ் விழுந்துட்டு திருப்பி முளைச்சது அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முளைக்காது. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து சிந்தட்டிக்கா வந்து பல்ல அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்க ஒரிஜினலா இருக்கும். ஆனா அந்த பல்லு ஆடாம இருக்கிறது கண்டிப்பா பல்லு இல்லைன்னா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஒன்னொன்னா ஆடினா அப்படின்னா அப்படியே வந்துடும். அடுத்து வாட் என்சைம் இன் சலைவா பிரேக்ஸ் டவுன் ஸ்டார்ச் இன்டு மால்டோஸ்? வந்து உமிழ்நீரில் உள்ள எந்த நொதி ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுகிறது அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அமைலேஸ் அப்படி சொல்லி பார்க்கறோம். வந்து இது நம்ம வந்து செரிமான மண்டலம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வந்து அப்ப ட்ரிப்சின் என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணும். லிபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அது என்ன பண்ணும், வந்து ஃபேட், வந்து கொழுப்பு. ஸோ அப்போ அமிலேஸ், ட்ரிப்சின் அண்ட் லிபேஸ் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ மூணுமே இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம். இந்த அமிலேஸ் எங்க சுரக்கும் அப்படின்னா உமிழ்நீர்ல தான் போட்டிருக்காங்க, வந்து வாயிலே சுரக்கும். வந்து அங்கேயே வந்து ஸ்டார்ச் வந்து பிரேக் டவுன் ஆயிடும் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இன்டெஸ்டைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின் அண்ட் லிபேஸ் அப்படின்றது பிரேக் டவுன் பண்ணும் அப்படி பார்க்கணும். வந்து ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பி 6th. 7th, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லைசோசோம் இன் சலைவா? வந்து மேலே லைசோசோம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஸோ அதனுடைய ரோல் என்ன அப்படின்னா பாக்டீரியாவை போட்டு தள்ளுறது. வந்து ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாவை எதிர்த்தல். வந்து எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம உமிழ்நீர்லேயே இருக்கும், வாயிலே இருக்கும், அங்கேயே பாக்டீரியாவை கில் பண்ணிடும் அப்படி பார்க்கணும். வந்து ஸோ அதே மைக்ரோ ஆர்கானிசம் growth இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்றதுக்கு தான் என்னன்னா இந்த HCl அப்படின்றது ஸ்டொமக்ல வந்து சுரக்குது. அப்போ டைஜஷனுக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஆனா அது டைஜஷன் பண்ணாது, வந்து சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். வந்து அப்ப டைஜஸ்ட் பண்றது யாருன்னா என்சைம்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த அமிலேஸ், ட்ரிப்சின் அண்ட் லிபேஸ் அப்படி சொல்லிட்டு இதுதான் என்ன பண்ணுன்னா நம்ம ஃபுட்ல இருக்கிறத பிரேக் டவுன் பண்ணும் அப்படி பார்க்குறோம். வந்து அடுத்த 8th கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் பாஸ். சரியான எண்ணெய்களை தேர்வு செய்க. வந்து சாய்ஸ் பகாஸ் வந்து உணவு குழல் சொல்லுவாங்க. அண்ட் ரெனின் சாய்ஸ் பகாஸ் அப்படின்றது இட் இஸ் ஏ மஸ்குலர் மெம்பரைஸ் கேனல் அபவுட் 22 சென்டிமீட்டர் இன் லென்த். வந்து இது 22 சென்டிமீட்டர் நீளமுடைய தசைப்படல குழலாகும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா அப்படின்னா கரெக்ட், 22 சென்டிமீட்டர் நீளம் வந்திருக்கு. செகண்ட், ரெனின் இட் இஸ் ஏ புரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம்ஸ் தட் டைஜஸ்ட் மில்க் புரோட்டீன் கேசின். வந்து இது பால் புரதம் ஆகிய கேசினை உரைய வைக்கிறது மற்றும் புரதம் செரிமானம் அது அதிகரிக்கிறது அப்படி சொல்லுறோம். ஸோ அதுவும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து the stomach it is a wide T shaped. stomach எப்படி இருக்கு, J ஷேப்ல இருக்கு. ஸோ அப்ப ஸ்டொமக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா J ஷேப்ல தான் இருக்கு, அந்த பிக்சர்ல பார்த்தாலும் தெரியும் T ஷேப்டு அப்படின்றது தான். ஸோ அதுதான் வந்து ராங் அப்படி பார்க்குறோம். அண்ட் மஸ்குலர் ஆர்கன் லொகேட்டட் பிட்வீன் த ஐஸ் பகாஸ் அண்ட் த ஸ்மால் இன்டெஸ்டைன், அது கரெக்ட். வந்து ஸோ அப்ப எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சிறுகுடலுக்கும்
மேல இருக்கக்கூடிய அந்த உணவு குழலுக்கு நடுவில் இருக்கு அப்படி பார்க்கணும். ஸோ பாய்ஸ் பகாஸ்க்கு ஸ்மால் இன்டெஸ்டைன் நடுவில் என்ன இருக்கு, ஸ்டொமக் இருக்கு அப்படி பார்க்கணும். ஸோ அது கரெக்ட். ஸோ அப்ப எத்தனை பேர் அப்படின்னா வந்து 2 pairs. இப்ப இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்தது இந்த இது. இப்ப லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து பாத்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1 and 2, 2 and 3 அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நம்ம கண்டுபிடிச்சா அதை வச்சு நம்ம போறது ட்ரை பண்ணுவோம். இப்ப 2 pair அப்படின்னும் போது நம்ம 3மே தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம 2 pair 1 pair, ஏன்னா எது கரெக்ட் அப்படின்றது நம்ம 1 only 2 only 1 2 only 1 2 3 அப்படி சொல்லி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம். ஏதாவது ஒண்ணு தப்புன்னு கண்டுபிடிச்சாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அடிச்சுட்டு நம்ம போட்டுட்டு போயிடலாம். கொஞ்சம் டஃபா தான் இருக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து. which of the following is a function of the liver? பின்னொரு கல்லீரலின் செயல்பாடு என்ன என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹெப்பாரின், ஹெப்பாரின் உற்பத்தி வந்து செய்கிறது சொல்றோம். ஹெப்பாரின் அப்படின்றது எதுக்கு உதவும் நம்ம நேத்து பார்த்தோம். பிளட் கிளாட்டிங்க பிரிவென்ட் பண்ணும். எங்க அப்படின்னா வெயின் ஆர்டரியில. அப்ப ரத்த குழாயில ரத்தம் முறையறத தடுக்கக்கூடிய பொருள் தான் என்ன அப்படின்னா ஹெப்பாரின் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. இந்த ஹெப்பாரின் எங்கன்னா WBC இருக்குல்ல, அதுல வந்து இருக்கக்கூடியது சொல்றோம். WBC என்ன டைப் பேசோஃபில்ஸ் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. ஸோ அப்ப நியூட்ரோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் அப்படி சொல்லி பாக்குறோம். லிம்போசைட் அண்ட் மோனோசைட் அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ அதுல பேசோஃபில்ஸ்ல இருக்கக்கூடிய இருக்கும். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்றது யாரு அப்படின்னா கல்லீரல். கல்லீரல் செயல்பாடு தான் அதுவும் உற்பத்தி ஆகுது அப்படி சொல்றாங்க. அடுத்து எக்ஸ்கிரீட்ஸ் டாக்ஸிக் அண்ட் மெட்டாலிக் பாய்சன்ஸ் வந்து நச்சுக்கள் மற்றும் உலோக நஞ்சினை வெளியேற்றல் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அதுவும் வந்து யார் பண்றேன்னா கல்லீரல். அதான் இப்ப ஏதாவது பாய்சன் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். யாராவது தெரியாம பாய்சன் வந்து குடிச்சிட்டாங்க, இல்ல தெரிஞ்சே குடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் எதை அஃபெக்ட் ஆகும்னா லிவர் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்கவே கூடாது வந்து. ஏன்னா லைஃப் அப்படின்றது என்னன்னா அனிமலை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா போராடி தான் வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வர்றோம். வேற வழியே ஆப்ஷன் இல்லையா. ஏன் நம்ம குளோரோஃபில் இல்ல. அப்ப இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், ஏதாவது ஏரி ஆறு இல்ல குளம் பக்கத்துல போய் செட்டில் ஆயிடலாம் வந்து பாத்தீங்கன்னா. இப்ப என்ன லேக் வியூல வீடு அபார்ட்மெண்ட் லேக்லயே தான் அங்க இருப்போம். ஏன்னா தண்ணி வேணும் அந்த போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு. சோ அப்ப அனிமல் அப்படின்னும் போது ஃபுட்டு வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம் மத்தது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப காம்படிஷன் இருக்குதான் செய்யும் வந்து. சோ அப்ப நம்ம அப்படிதான் நம்ம நினைக்கணும். அது என்னடா ஒரே போராட்டமா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த நம்ம லைஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கும் வந்து. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன். அப்ப நீங்க உங்களுடைய இப்ப என்னன்னா சொசைட்டிக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் அது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு மட்டும் கிடையாது, சொசைட்டிக்கான ஒரு தீர்வாகவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரூப் 1ல சர்வீஸ் ஆகணும், குரூப் 2ல சர்வீஸ் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணியிருக்கிறது அப்படின்றது அதோட சேர்ந்ததுதான் வந்து. ஸோ அதனால அந்த மாதிரி என்னன்னா தேவையில்லாம ஒரு முடிவு. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா நான் மற்றவங்களை இதை ப்ரூவ் பண்றேன், யாருக்கும் ஒன்றும் ப்ரூவ் பண்ணேன், எல்லாம் மறந்துடுவாங்க. காரியம் முடிஞ்சதுன்னா அதோட முடிஞ்சது, அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அப்ப டெத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா, பாதிப்பு ஏற்படுத்தாது. நம்ம பெரிய அளவுல நிறைய சொசைட்டிக்கு பண்ணும்போது தான் வந்து இப்ப பெருந்தலைவரா இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இருந்தா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு வந்து. ஸோ அப்படிதான் இருக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறது அப்படின்றது வந்து அக்செப்டபிள் கிடையாது வந்து. அண்ட் எக்ஸ்கிரீட்ஸ் டாக்ஸிக் அண்ட் மெட்டபாலிக் பாய்சன்ஸ் நச்சுக்கள் மற்றும் உலோக நஞ்சினை வெளியேற்றல். அண்ட் ரெகுலேட்ஸ் பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது அப்படி சொல்றாங்க. ஸோ அதுவும் பண்ணும். ஸோ இது எல்லாமே யாருடைய வேலை அப்படின்னா கல்லீரலோட வேலை. இது மட்டும் இல்லாம கல்லீரல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லிவர் என்ன பண்ணும் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்கான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து. என்ன பண்ணா வைட்டமின் கேவோட ஒன்னா சேர்ந்து ப்ரோத்ராமினோஸ் அப்படின்றத வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று கிளாஸ்ல வந்து பார்த்தோம். வாட் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கிட்னி? சிறுநீரகத்தின் முதன்மை செயல்பாடுகளில் ஒன்று என்ன அப்படின்றதான் வந்து. ஸோ ரெகுலேட் த பிளட் பிரஷர், பிளட் பிரஷர் ரெகுலேட் பண்ணுமா? ஸோ அது கிட்னியோட வேலை கிடையாது வந்து. மெயின்டைன் த ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் இன் அவர் பாடி. எப்படி அப்படின்னா வந்து கிட்னி வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய டாக்ஸிக் வந்து ரிமூவ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் பிளஸ் ஃப்ளூயிட்ஸ் பண்ணிடும். திருப்பி அகைன் வந்து ரீஅப்சார்ப்ஷன் வந்து பண்ணும் வந்து. அப்ப கிட்னில வந்து அந்த ரீஅப்சார்ப்ஷன் பண்றதுக்கு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த ஹார்மோன் பேர் என்ன அப்படின்னா வாசோபிரசின் அப்படின்ற ஹார்மோன். ஸோ அப்ப ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரும் பண்ணும், பிளஸ் தேவையான மினரல்ஸ் திருப்பி எடுத்து பிளட்ல மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்ப கிட்னியோட வேலை அப்படின்னா மெயின்டைன் த ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இன் அவர் பாடி அப்படி சொல்லி அதான் வந்து கிட்னியோட முதன்மையான செயல்பாடுகளில் ஒன்று அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அண்ட் ப்ரொடியூஸ் ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். போன் மேரால தான் ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம நேற்று தான் பார்த்தோம். அது கிடையாது. அண்ட் ஃபில்டர் வேஸ்ட் ஃப்ரம் த லங்ஸ் வந்து நுரையீரலில் இருந்து கழிவுகளை வடிகட்ட உதவுகிறது. ஸோ நுரையீரல் கழிவு வடிகட்டுமா, அதுக்கும் அதனுடைய வேலை கிடையாது வந்து. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா பி அப்படி பார்க்க 10th கொஸ்டின். ஓகே, நவம்பர்ல நடந்த 2024 இயரை போட்டாங்களா? ஓகே. ஸோ நடந்த ரீசனா நடந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க வந்து. ஸோ ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட் இஸ் ட்ரை பேசிக் ஆசிட் வந்து. நம்ம ட்ரை பேசிக் ஆசிட் பார்த்தோம். முடியும் போது ஆசிட் முடிஞ்சா என்ன அர்த்தம் வந்து ட்ரை ஆரம்பிக்கும் போது அப்ப 3 ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் முடிஞ்சா. அதான் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கெமிஸ்ட்ரியில பார்த்தோம் ஆசிட் பேஸ் சால்ட்ல. இட் கிவ்ஸ் 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் per molecule of the acid in aqueous solution. 3 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து கொடுக்கணும். அப்ப முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா பாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெரிஞ்சிச்சு. அப்ப H3PO4 நம்ம ரீகால் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இது மட்டும் ஞாபகம் தான், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் கரெக்ட், அந்த முடிவுக்கு வந்துடலாம். சப்போஸ்
H3PO4 தெரியல அப்படின்னாலும் ட்ரை பேசிக் ஆசிடா இருந்தா என்ன பண்ணும் 3 ஹைட்ரஜன் கொடுக்கும்னு சொல்லிட்டு சோ அப்ப என்ன பண்ணனா 1 A இல்லனா B H3PO4 தெரிஞ்சனா A அவ்வளவுதான் ஆன்சர் போட்டு போயிடலாம் சோ தமிழ்ல பாத்துறோம் சோ ஆர்த்தோபாஸ்போரிக் அமிலம் அப்படின்றது ஒரு மும்மை காரத்துவ அமிலம் ஆகும் பார்க்கணும் சோ மும்மை காரத்துவ அமிலம் 3 ஹைட்ரஜன் கொடுக்கணும் இது நீர் கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அப்படின்னும் போது இது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான் H3PO4 அப்படி சொல்லிட்டு வந்து அதே ஸ்கிரீன்ஷாட் என்ன கிறுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் தான் கிறுக்கிறேன் எக்ஸ்பிளனேஷன்ல என்னடா கீழே போக போக என்னென்னவோ மார்க் பண்ணியிருந்தாங்க ஏதோ எழுதுறாங்க போல இருக்கு அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா என்னுடைய நம்ம கிளாஸ்ல பார்த்த அந்த பிடிஎஃப் தான் எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டா போட்டிருக்காங்க இங்க கூட கவனிக்கல கீழே அப்படி நினைச்சிட்டேன் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து which are the following is the wrong value of 1 atmospheric pressure வந்து சோ கீழ்காண்பட்டில் எது ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கான தவறான மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து சோ இது வந்து தவறான மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து சோ அப்ப ராங் வேல்யூ அப்படின்னும் போது வந்து so 1 into 10 power 5 பாஸ்கல் அதாவது 1 lakh வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் வந்து சாரி நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஆமா நம்ம பார்த்தோம் வந்து அப்படி இல்லை அப்படின்னா 10 power 5 வந்து பாஸ்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் வந்து பாஸ்கல் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் வந்து சோ இது வந்து அந்த மில்லி பார்ல நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 1013 மில்லி பார்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1.013 பார்ன்னு சொல்லலாம் இது வந்து ஜாகிரபி ஆக்சுவலா இது வந்து ஜாகிரபி இது வந்து பிசிக்ஸ்ல வந்து பார்த்தோம் வந்து அதாவது 1.013 அப்படின்னும் போது பெருசா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அது வந்து ஒண்ணுதான் வந்து சோ அதுதான் நம்ம ரவுண்ட் அப் பண்ணி இங்க வந்து 10 power 5 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் பார்த்தோம் சோ அதுவும் கரெக்ட் வந்து சோ அப்ப அதே வந்து பாஸ்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற அந்த வேல்யூல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிலோ அப்படின்னா 3 சைபர் வந்துடும் கரெக்டா இந்த 1.013க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா 100 மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்ப அந்த வேல்யூ இந்த வேல்யூ வந்து ஈக்குவலா தான் இருக்கு ஒன்னும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல சோ ரெண்டும் பிசிக்ஸ் தான் இது மட்டும் ஜியோகிராஃபி இதுல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது தவறானா 1.013 ஆமா கிலோ நியூட்டன் அப்படின்றது தவறானது ஆப்ஷன் பார்க்கணும் ஆனா கிலோ கிடையாது வந்து பாத்தீங்கன்னா 10 power 5 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரணும் அல்லது பாஸ்கல்னு வரணும் சோ அப்ப ஆன்சர் என்ன தவறானதுன்னா இதுதான் தவறானது இதெல்லாம் கஷ்டமா கேட்க மாட்டாங்க ஈஸியா தான் கேட்பாங்க வந்து ஓகே அடுத்து சூஸ் த ராங் பாஸ் வந்து சோ தவறான இணைகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சோ வாஷிங் சோடா அப்படின்றது நம்ம பார்த்தோம் வந்து என்ன வரும் அது சோடியம் கார்பனேட் பேக்கிங் சோடா சோடியம் பை கார்பனேட் ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு வெரி குட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஹெமிஹைட்ரேட் வந்து சோ அப்ப எது வந்து ராங் பேருன்னு கேட்டிருக்காங்க அப்ப 2 3 வந்து ராங்கா இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து சோ அப்ப 2 3 வந்து தவறானது அப்படி சொல்லி பார்க்கணும் நல்லா படிச்சிருக்கீங்க ரிவைஸ் பண்ணிருக்கீங்க சோ 2 and 3 வந்து அது நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான் அடுத்து அதாவது நம்ம கிளாஸ் நடத்தினது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சோ அதான் போட்டிருக்காங்க 2024 கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு ஓகே which among the following elements is used in the manufacture of freon compound கீழ்கண்ட எந்த தனிமம் ஃப்ரீயான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது வந்து சோ ஃப்ரீயான் சேர்மம் தயாரிக்க பயன்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஃப்ரீயான் அப்படின்னா வந்து CFC தான் வந்து சோ இப்ப குளோரோ ஃப்ளூரோ கார்பன் வந்து சோ இப்ப கொடுத்துருக்கல குளோரோ அப்படின்னா குளோரின் வரணும் ஃப்ளோரின் வரும் ஆர் கார்பன் வரும் இப்ப கொடுத்துருக்கல என்ன இருக்குன்னா கார்பன் இருக்கு அவ்வளவுதான் வந்து சிம்பிளா தானே இருக்கு வந்து சோ அப்ப ஃப்ரீயானா நமக்கு என்னன்னு தெரியணும் CFC அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப சோ ஃப்ரீயான்ஸ் ஆர் யூஸ் எங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் தான் யூஸ் பண்றோம் வந்து அப்புறம் ஏரோசல் அண்ட் ஃபோம்ஸ்ல வந்து யூஸ் பண்றோம் வந்து சோ அதுக்கப்புறம் ப்ரொபலண்ட் ஃபோம்ஸ் ஸ்ப்ரே டியோடரன்ஸ் இதுல வந்து ஷேவிங் கிரீம்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படி பார்க்கணும் இது எல்லா இடத்துலயும் CFC யூஸ் பண்றோம் ஆனா CFC வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனையை கிரியேட் பண்ணும் வந்து குளோபல் வார்மிங் ஏஜென்ட்டா நோ ஃப்ரிட்ஜ்ல இருக்கு கரெக்ட் குளோபல் வார்மிங் கிடையாது HCFC தான் குளோபல் வார்மிங் இல்ல நோ சரி குளோரின் ஓசோன் டிப்ளீஷன் அப்ப அதுல இருக்க குளோரின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம வந்து குளோபல் வார்மிங் பார்த்து என்ன ஆகும் அப்படின்னா அதையும் நம்ம ஆன்சரா போட்டுரும் டக்குன்னு இந்த ஓசோன்லாம் மறந்தாச்சு ஓசோன் டிப்ளீஷன் ஏஜென்ட்டா எது இருக்குன்னா அந்த குளோரின் வந்து இருக்கு அந்த குளோரின் சும்மா இல்லாம O3யோட போயிட்டு என்ன பண்ணும் ரியாக்ட் பண்ணி அதை வந்து O2வா மாத்தி விட்டுரும் O2 அண்ட் ஓவா மாத்தி விட்டுரும் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து எஸ் கரெக்ட் வந்து கிருத்திகா அண்ட் உமாசங்கர் கரெக்ட் ஓசோன் டிப்ளேட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஓசோன்ல ஓட்ட விழுறது காரணமா இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்கணும் CFC அதுக்கு மாற்றம் நம்ம HCFC யூஸ் பண்ணோம் HCFC தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் ஏஜென்ட்டா அதுவும் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க வந்து அடுத்து ஐடென்டிஃபை கரெக்ட்லி மேட்ச்டு பாஸ் பாக்டீரியா அப்படின்னா ப்ரோகேரியட் கரெக்ட் வந்து புரோட்டிஸ்டா அப்படின்றது என்னது ஃபங்கை வராது மஷ்ரூம் வராது சோ அப்ப செகண்ட் வந்து தப்பு ஏன்னா ஃபங்கை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வரணும் பிளான்டே ஆஞ்சியோஸ்பர்ம் கரெக்டா கரெக்ட் அனிமாலியா மைக்கோபிளாஸ்மா சோ அது தப்பு வந்து சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1 3 வந்து கரெக்ட் அப்படி பார்க்கணும் வந்து சோ 1 and 3 இது நம்ம பார்த்ததுதான் வந்து சோ மொனிரா புரோட்டிஸ்டா ஃபங்கை பிளான்டே அனிமாலியா அப்படி பார்த்தோம் வந்து ஓகே